இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டாண்ட் அப் காமெடியன்ஸ்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் சில பேர் சுற்றிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன நமக்கு தான் அவங்க ஷோவை பார்த்தா இதுக்கு பேர் ஜோக்கா அப்படின்னு கேட்க தோணுது. அப்படி ஒரு ஆள் தான் புண்டாங்கோ பண்டாங்கோ அந்த பேர்ல காமெடி ஷோன்னு சொல்லிட்டு ஆடியன்ஸை கலாய்க்கிறதும் அபியூஸ் பண்றதும் தான் இவரோட வேலையே. இப்போ வந்துட்டு நம்ம யோகா பண்ணி அப்படின்னா என்ன எடுத்துக்கலாம் ஜோக் இல்லையா. ரீசெண்டாக நடந்த ஷோவில் கூட ரூலிங் பார்ட்டியான டிவிகேவை பற்றியும் கரூரில் இறந்தவங்களை பற்றியும் காமெடி பண்ணுறங்கிற பேரில் வாயை கொடுத்து மாட்டியிருக்காரு. நீ மனுஷனே இல்லை தெரியுமா? இவர் ஷோக்கு வந்த ஆடியன்ஸில் ஒருத்தர் டிவிகே சப்போர்ட்டர் போல. என்ன நீங்க டிவிகேவா கோபால்? அதுக்கு அவரோட ஒய்ஃபு கிட்ட டிவோர்ஸ் வாங்கி கொடுக்கவா என் அப்பா லாயர் தாங்கிற மாதிரி ஜோக் போட்டிருக்காரு. மேடம் எங்க அப்பா அட்வொகேட், டிவோர்ஸ் வேணுமா? நான் காமெடி பண்றதுக்கு என் மேல கேஸ் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. 41 பேர் கொண்டவெல்லாம் ஜாலியா இருக்கான். பட் எனிவே என்னடா பேசுற? இப்போ உன் மேல கேஸ் போடுறதுக்கும் கரூர்ல இறந்தவங்களுக்கும் என்ன சம்மந்தம்? எதுக்கு அதை லிங்க் பண்ற? நல்லா வாங்குற பழி. இப்போ ஜஸ்ட் டிவிகே பத்தியோ டிஎம்கே பத்தியோ அவர் பேசலாம். ஆனா அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு. முதல்ல இப்ப வரைக்கும் சிபிஐ விசாரணை தான் போயிட்டு இருக்கு. யார் மேல தப்புன்னு என்ன நடந்ததுன்னு அபிஷியலா எதுவும் வெளியே வரல. அப்புறம் எப்படி நீங்களே ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம்? நான் டிவிகேக்கு சப்போர்ட் பண்ற ஆள் கிடையாது. ஆனா எதை பேசுறோன்னு ஒண்ணு இருக்கு. கை தட்டாத கைகள் எல்லாம் நான் பாத்துட்டேன். ரெண்டே கேட்டகரி தான். ஒன்னு டிவிகே சப்போர்ட்டர்ஸ், ரெண்டு அரசியல்னா கிலோ எவ்வளோ அப்படின்னு கேக்குற கேங். காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன். நானு 41 பேர் செத்துட்டாங்களா? ஆர்சிபில 11 பேர் தானே அப்படின்னு. ஒருவேளை அந்த கூட்டத்தில் நமக்கு தெரிஞ்சவங்களோ இல்லை அந்த ஆடியன்ஸில் இருக்கவங்க யாருக்காவது தெரிஞ்சவங்களோ இறந்துருந்தா இப்படிதான் அதை பற்றி பேசி சிரிச்சிட்டு இருப்பாங்களா? அதை கேட்டு சில ஆடியன்ஸ் கூமுட்டைங்க அதுக்கும் சிரிக்கிறானுங்க. இப்படி எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்ட 2 இன்சிடென்ட்டை சென்ஸே இல்லாம ஒருத்தன் பேசுறான். அதே தப்பு. அதுவும் அதை நீ ஆன்லைன்ல அப்லோட் பண்ணது அதோட பெரிய தப்பு. ஏன்னா இப்ப அவருக்கு வர ஆடியன்ஸ் ஒரு 200 பேர் 100 பேர்னா அவங்களோட அந்த விஷயம் முடிஞ்சிடும். இப்போ நீ அந்த ஆன்லைனுக்கும் கொண்டு வரும்போது அது லட்சக்கணக்கான பேர் பார்ப்பாங்க. அது ஒவ்வொருத்தரும் அது ஒவ்வொரு மாதிரி எடுத்துப்பாங்க. அப்படி ஆகும்னு தெரிஞ்சு எப்படி அப்லோட் பண்ண தோடுதோ தெரியல. இப்போ இவரோட ஷோவை பத்தி பேசுவோம். கிரௌட் ஒர்க்குங்கிற பேர்ல, அதாவது ஆடியன்ஸ் கிட்ட அவங்க யாரு, என்ன, யார் கூட வந்திருக்காங்க, என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறது. அதுதான் அவரோட கண்டென்ட்டே. கப்புலா திருப்பி கப்புலா யாரு எப்படி அரேஞ்ச் பண்ணீங்க? அரேஞ்ச் மேரேஜா, லவ் மேரேஜா, எத்தனை வருஷமா இருக்கீங்க? ரொம்ப வருஷமா இருக்கீங்களா? வாட் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் யுவர் மேரேஜ்? எப்படி மேடம் புருஷனையே மேடம் இப்படி சொல்றீங்க, பொண்டாட்டியே சார் அப்படி சொல்றீங்க? அதுவும் சில வீடியோ பார்க்கும்போது இது ஸ்டாண்ட் அப் காமெடியா குரூப் டிஸ்கஷனானே தெரியல. அதுவும் 10 நிமிஷத்துக்கு ஒரு ஆளை பிடிச்சிக்கிறாரு. அவர் பேசுறதுக்கெல்லாம் ஒரு கவுண்டர் போட்டு அப்படியே புள்ளி பண்றது. மேடம் நீங்க உங்க ஸ்கூலை பத்தி நல்ல சர்டிபிகேட் கொடுக்குறீங்க, அது தப்பு. இல்ல அது சரி. ஏன் எல்லாரும் பாஸ் அவுட் ஆனதுக்கு அப்புறம் சொல்றீங்க நான் இருந்த வரைக்கும் அது நல்ல ஸ்கூல், அதுக்கப்புறம் ஒரே தேவையா இருக்காங்க? என்ன நெக்கு சிரிப்பே வரல. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த சேம் வீடியோலயே ஒரு ஆள் பதில் சொல்ல தடுமாறுறாரு. அவர்கிட்ட உடனே நீங்க டிவிகேவான்னு கேட்கறாரு. அதுக்கடுத்து அவரோட ஒய்ஃப் கிட்ட டிவோர்ஸ் வேணுமான்னு கேட்கறது. அதுக்கு ஆடியன்ஸ் தான் சிரிக்கிறாங்க வேற. ஏன்டா எதுக்கு எடுத்தாலும் லூஸ் மாதிரி ஈனி சிரிச்சிட்டு இருக்க? ப்ரோ இஸ் இட் ஃபன்னியர்? எனக்கு தெரியல. அதுவும் எது உன்னை பார்க்க ஃபர்ஸ்ட் ரோல வந்து உட்காரணும்னு கோல்டன் டிக்கெட் வாங்கிட்டு 1000-2000 செலவு பண்ணிட்டு வந்த ஆடியன்ஸையே அந்த கேடு கெட்ட ஆடியன்ஸ் அதுக்கும் சிரிக்கிறானுங்க. ஆனா அதையும் சாப்பிட்றாடா. உன் ஷோக்கு வரதே டிப்ரெஷன் சொல்லிட்டு சுத்துற ஆளுங்க தான். நீ வரவங்களை அசிங்க வேற படுத்தி அனுப்புற. லிட்டரலா இப்படி அசிங்கப்படுறதுக்குன்னே 500-1000 சொல்லிட்டு கொடுத்துட்டு வரானுங்க. பாவம்டா நீங்களாம், எங்களை பார்த்துட்டு இருக்கீங்களாடா, யாரா நீங்களாம்? உங்களுக்கு நல்ல காமெடி வேணும்னா என்கிட்ட கேளுங்க, நான் காட்டுறேன். ஒருவேளை எனக்கு தான் அந்த ஜோக்லாம் சிரிப்பு வரலையா, இல்ல ஆடியன்ஸ் அவ்வளவு டிப்ரெஷன்ல இருக்காங்களா? எனக்கு இப்போ எல்லார் மேலயும் சந்தேகமா இருக்கு. அடுத்து இப்போ இவர் ஒரு மேட்டர் பண்ணியிருக்காரு. இன்ஸ்டாகிராம்ல ஒரு பொண்ணு சும்மா இவரை கலாய்க்கிற மாதிரி ஒரு ரீல் போட்டிருக்காங்க. அதுவும் அவ்வளவு சீரியஸான மேட்டர் கூட இல்ல அதுல. ஆனா அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் மெசேஜ் பண்ணி வீடியோ டெலிட் பண்ணிட்டு அப்பாலஜி வீடியோ போட சொல்லுங்க, இல்லைன்னா அவங்க ஒர்க் பண்ற கம்பெனிக்கு மெயில் போட்டுருவேன்னு பிளாக்மெயில் பண்ணியிருக்காரு. அவர் வந்து இந்த மாதிரி அபியூசிவா பேசுறது மட்டும் கிடையாது. நம்மளுடைய தமிழ்நாடு சிஎம், ஒரு ஃபேமஸ் சிங்கர், கோயம்புத்தூர் நிறைய விஷயத்தை பத்தி தப்பா பேசி அவர் வீடியோ போட்டிருக்காரு. அந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் அட்ரஸ் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். காலையில எனக்கு ஒரு டிஎம் வருது. அவரே டிஎம் பண்ணி பார்ப்போம், நான் பார்க்கல. என் ஃப்ரெண்டுக்குலாம் மெசேஜ் பண்ணி அவளை வந்து வீடியோ வந்து டெலிட் பண்ணணும், அவ வந்து வீடியோ டெலிட் பண்ணா, அதே மாதிரி அப்பாலஜிஸ் வீடியோ வந்து நான் போடணுமாமா. அப்படி போடலன்னா வந்து அவர் வந்து நான் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், அந்த கம்பெனி வந்து வேலையை விட்டு தூக்கிடுவாராமா.
செருப்பால அடிக்கடா அவனை. செருப்பெல்லாம் வெளிய விட்டோம்னே. எடுத்து வந்து அடிக்கடா. கடைசி வரைக்கும் திருந்தவே மாட்டார் போல. கேட்டா அந்த பொண்ணு அபியூசிவான கமெண்ட்ஸ்க்குலாம் லைக் பண்ணிருக்காங்க. ஒரு உமனா இருந்துட்டு எப்படி இப்படி எல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அந்த கமெண்ட் செக்ஷன் போய் பாத்தீங்கன்னா தெரியும், சில பேர் அபியூசிவா பண்ணிருக்காங்க. அதுக்கு வந்து நான் வந்து லைக் பண்றது, இந்த ஸ்மைல் எமோஜி போடுறது அந்த மாதிரி பண்ணிருக்கேன். அது பண்ணிருக்கூடாது நான் சொல்றேன் ப்ரோ, நான் அக்கௌண்ட் எடுத்துக்கிறேன் ப்ரோ, நான் வந்து வீடியோ டெலிட் பண்றேன், அப்பாலஜிஸ் வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டேன். எல்லா ஸ்கிரீன்ஷாட்டுமே ஆட் பண்றேன். எமோஜி இது பண்றது, அதே மாதிரி லைக் பண்றது உங்களுக்கு அவ்வளவு ஹர்ட்ஃபுல்லா இருக்குன்னா எப்படி ப்ரோ நீங்க உங்க ஆடியன்ஸ் வந்து இப்படி பேசுவீங்க கேட்டதுக்கு, என் ஆடியன்ஸ் ஏன் ஷோ என்ன வேணா பேசுவேன்னு கேக்குறாரு. நீ ஏன் கேட்கறதுக்கான அவனை புக் பண்ணா நிறைய கிரியேட்டர் இந்த மாதிரி அவர் அபியூசிவா பேசியே போட்டிருக்காங்க. அதுக்கெல்லாம் கேட்காதவர் எனக்கே கேட்கறான்னு தெரியல. கேட்டதுக்கு இந்த மாதிரி வந்து பீயிங் எ விமன் நீங்க எப்படி இப்படி பேசுவீங்கன்னு கேக்குறாரு. நான் அதுமே ஸ்கிரீன்ஷாட் ஆட் பண்றேன். அவரோட ரோஸ்ட் எத்தனையோ பேர் போட்டிருக்காங்க, நானே அதை பார்த்துருக்கேன். ஆனா இந்த ரீல் அப்படி என்னத்த கண்டாருன்னு எனக்கு தெரியல. இந்த கிரிட்டிசிசம்லாம் பார்த்து அவர் மாத்திப்பாரான்னு தெரியல. இது வரைக்கும் மாத்திக்கிட்ட மாதிரியும் தெரியல. அவரை கிரிட்டிசைஸ் பண்றவங்களாம் ஒரு கட்சியை சேர்ந்தவங்க நினைச்சிட்டு இருக்காரா என்னன்னு தெரியல. அப்படி நினைக்காம நார்மல் ஆடியன்ஸ் என்ன ஃபீல் பண்றாங்கன்னு யோசிச்சா நல்லது. நீங்க அவரோட ஷோக்கு ஃபேன்ஸா இருந்தீங்கன்னா நான் சொல்றது, எனக்கு 1000 ரூபா கொடுக்குற அளவுக்கு அது ஒர்த்தா தெரியல. வர ஆடியன்ஸோட லைஃப் ஸ்டோரி, லஸ்ட் ஸ்டோரி, லவ் ஸ்டோரின்னு அதெல்லாம் கேட்கறதுக்கு நான் போறேன். அதுக்கு நான் ஏதாவது யூடியூப்ல ஃப்ரீயா வீடியோ பார்த்துட்டு போயிடுவேன். அதுக்குன்னு நீங்க போகக்கூடாது நான் சொல்ல மாட்டேன். சொல்றதுக்கு நான் யாரு? உங்க காசு உங்க காது, நீங்க கேட்டு வாங்க. அப்புறம் இன்னைக்கு வீடியோ கொஞ்சம் சீரியஸா போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறம் நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு தயவு செஞ்சு கமெண்ட்ல போடுங்க. நான் பேசினது உங்களுக்கு கரெக்ட்னு தோணுச்சுன்னா லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வரப்போது, அந்த வீடியோல மீட் பண்ணுவோம்.